எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிற வார்த்தையை வந்து ட்ரேடர்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுசாக வந்தவங்களுக்கு இது வித்தியாசமாக கூட இருக்கலாம். என்னடா அது ப்ரைஸ் ஆக்ஷன், இல்லை யாரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படிம்பாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் படி இந்த மாதிரி அந்த ப்ரைஸ் மேலே போகுது, கீழே வருது, ப்ரைஸ் ஆக்ஷன் கரெக்டாக வேலை செய்யுது. ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது நீங்கள் ட்ரேடிங் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா. சரி, நம்ம இன்றைக்கி சிம்பிளாக அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். முதல்ல ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதுதான் அதனோட டெஃபினிஷன். அனலைசிங் சார்ட் பேஸ்ட் ஆன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் சென்டிமெண்ட். சரிங்களா, ஒரு சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். எந்த அடிப்படையில் பண்ணுறோம் அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட சென்டிமெண்ட்டு. சரிங்களா, அந்த அடிப்படையில் தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வந்து ப்ரைஸ் அப்படியே டவுன் ஆகிட்டே வருது. இந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் மறுபடியும் இதே இடத்துல வந்தோன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம், இங்கே ஒரு பையர்ஸ் இருந்தாங்க, அவங்க தான் ப்ரைஸை புஷ் பண்ணி மேலே தள்ளாங்க. மறுபடியும் இதே இடத்துல அதே மாதிரி பையர்ஸ் வந்துட்டாங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பையர்ஸ் இந்த இடத்துல வந்துட்டாங்க. அதனால் மறுபடியும் இந்த ப்ரைஸை தள்ளுறாங்க, மேலே இது பண்ணுறாங்க. அப்போ இது என்னது, செல்லர்ஸோட சென்டிமெண்ட், பையர்ஸோட சென்டிமெண்ட் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, அப்போ மறுபடியும் பையர்ஸ் இந்த இடத்துல உள்ளே வருவாங்க. சரிங்களா, அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். சரிங்களா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் சென்டிமெண்ட்டை நம்ம பார்க்குறோம், சார்ட்டில் பார்த்து அது மூலமாக நம்ம என்ட்ரியோ எக்ஸிட்டோ கொடுக்குறோம் இல்லையா. அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க. அனலைசிங் சார்ட் பேஸ்ட் ஆன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் சென்டிமெண்ட். இப்போ அதே இது இங்கே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து இறங்கியிருக்கு, மேலே போயிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே இறங்கிருச்சுன்னா அகைன் சேம் அதே இடத்துல கீழே இறங்குதுன்னா அப்போ இந்த செல்லர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க, அவங்க வந்து ப்ரைஸை கீழே டவுன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது செல்லர்ஸோட சென்டிமெண்ட்டு. அப்போ அந்த இடத்துல வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க செல்லிங் சைடு போவாங்க நிறைய பேர். சரிங்களா, அப்போ அந்த ப்ரைஸோட மூமெண்ட்டை பொறுத்து இவங்க பையோ செல்லோ சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன். சரிங்களா, இப்போ பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எங்கே பையர்ஸ் இருக்கார், எங்கே செல்லர்ஸ் இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, இப்போ இந்த இடத்துல யார் இருக்கா, செல்லர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க, இந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க, நமக்கு தெரியுது. அதனால தான் ப்ரைஸ் கீழேயோ மேலேயோ போகுது. அப்போ இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோன்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு கேண்டில் விழும். எப்படி விழும், செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எப்படி விழும், ஒரு கேண்டில் இப்படி வந்து கம்புக்குச்சி விக்கு மேலே நிறைய இருக்கும், கீழே வந்து கம்மியாக, பாடி கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேண்டில் விழும். சரிங்களா, இந்த மாதிரி. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு கேண்டில் விழும், விக் அதிகமாகவும் பாடி கம்மியாகவும் இந்த இடத்துல ஒரு கேண்டில் விழும். அப்போ என்ன பண்ணிடுவோம், ஓகே ப்ரைஸ் ஆக்ஷன் படி இந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க, செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணிடணும், செல் சைடு போயிட வேண்டியதான், ஷார்ட் பண்ணிட வேண்டியதான். இல்லை இந்த இடத்துல பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க கீழே அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுவோம், ஓஹோ இந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும், பை சைடு போயிட வேண்டியதான், லாங் போயிட வேண்டியதான். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட சென்டிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த டைரெக்ஷனில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். சரிங்களா, இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, இது ஒரு கான்செப்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹேண்டிங் அப்படிம்பாங்க. நிறைய இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஸ்டாப் லாஸ் ஹேண்டிங். அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு ப்ரைஸ் வந்து அப்படியே மேலே மூவ்மெண்ட் கொடுத்துட்டே போகுது. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து உள்ளே வராங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எடுத்தாச்சு. இந்த இடத்துல பை எடுத்திருக்காங்க. டார்கெட் இது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பை எடுத்தாச்சு. பட் கொஞ்சம் மேலே போன மாதிரி போயிட்டு என்ன ஆகுது, அதால் போக முடியல, ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, போக முடியல, மறுபடியும் கீழே இறங்குது. கீழே இறங்கி அவங்க ஸ்டாப் லாஸ் இதில் தான் போட்டு வச்சுருப்பாங்க எல்லா ட்ரேடர்ஸுமே. சரிங்களா, எல்லா ட்ரேடர்ஸும் இந்த ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க இந்த ஸ்டாப் லாஸை வந்து டச் பண்ணும்போது எல்லா ட்ரேடரோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். அப்படி தானே, இங்கே ஸ்டாப் லாஸ்னால் என்ன ஆர்டரு, நத்திங் பட் செல் ஆர்டர். சரிங்களா, இந்த ஸ்டாப் லாஸ் என்னது, செல் ஆர்டர் தான். ஏன்னா அவங்க மேலே பை பண்ணியிருக்காங்க, அப்போ அதை கவர் பண்ணுற ஆர்டர் செல் ஆர்டர். சரிங்களா, அப்போ அந்த செல் ஆர்டர் எல்லாமே ட்ரிகர் ஆகும்.
அப்போது ஆல்ரெடி இவங்களும் செல் பண்ணுறாங்க, இவங்களும் செல் பண்ணுறதுக்கு ஆர்டர் சப்ளைஸ் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகுது, ஓவர் சப்ளை ஸோன், இந்த இடத்துல சப்ளை ஸோனாக மாற ஆரம்பிச்சிருது. அதனால் ப்ரைஸ் சடனாக ஃபாலிங் கீழே வரைக்கும் போகுது. சரிங்களா? அப்போ இதை தான் நம்ம ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்டாப் லாஸ் எண்டிங். பெரிய பெரிய ஸ்மார்ட் மணி, எஃப்ஐஎஸ், டிஐஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீட்டைலர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸை மேலே போக விடாமல் மறுபடியும் கீழே டம்ப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எல்லாரோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே செல் ஆர்டராக இருக்கிறனால அகெயின் செல்லிங் ப்ரெஷர் ஓவர் ஆகி ப்ரைஸ் டவுனுக்கு போயிடும். இதே மாற்றி நடந்தாலும் இதே தான். நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணுறீங்க, ஷார்ட் பண்ணும்போது பை ஆர்டர் போட்டு வைப்பீங்க, அதாவது ஷார்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி வருது, ஷார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும், பை ஆர்டராக இருக்கும். சரிங்களா? பை ஆர்டர் தான் ஸ்டாப் லாஸ் ஆர்டராக இருக்கும். இப்போ ப்ரைஸ் என்னது கீழே போகாமல் மேலே போகுது அப்படின்னா உங்களை மாதிரி எல்லாரோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும்போது ப்ரைஸ் அகைன் அண்ட் அகைன் மேலே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதை தான் அவங்க ஸ்டாப் லாஸ் எண்டிங் அப்படிங்கிறாங்க. இதுவும் ப்ரைஸ் ஆக்ஷனில் உள்ள ஒரு விஷயந்தான். இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிக் விக்ஸ். நிறைய பேர் இதில் விக்ஸை வந்து கேண்டிலோட விக்ஸை வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. பட் விக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா இப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு கேண்டிலோட விக் மேலே வந்து அபோவில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே செல்லர்ஸ் நிறைய இருக்காங்கன்னு அர்த்தம். கீழே அந்த வீக்கோட லெங்த் அதிகமாக இருந்துச்சுன்னா பையர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா லாஜிக்காக இங்கே பாருங்கள், ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, மறுபடியும் மேலே போகுது, அப்படியே ஒரு பையிங் ப்ரெஷரில் மேலே போகுது. பட் செல்லரோட டாமினேஷன் அதிகமாக இருக்கிறனால என்ன நடக்குதுன்னா இந்த ப்ரைஸ் அப்படியே டவுன் பண்ணுறாங்க, கீழே இறக்குறாங்க. கீழே இறக்கி இந்த பிரேக் அவுட் ஆகிற அந்த லைனை தாண்டி கீழே இறக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த இந்த சைடில் தான் இருக்கிறாங்க செல்லர்ஸ், இந்த சைடு தான் செல்லர்ஸ் இருக்காங்க. இது வந்து ஒரு சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன நடக்குது, இது பிரேக் அவுட்டுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க இந்த பையர்ஸ்லாம் சேர்ந்து. ஆனால் செல்லர்ஸ் எல்லாம் அப்படியே ப்ரைஸை டம்ப் பண்ணி கீழே இறக்கிடுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல யார் விக் அதிகமாக மேலே நோக்கி விக் இருந்துச்சுன்னா செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. சப்போஸ் கீழே நோக்கி இது இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா பையர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. என்ன தான் செல்லர்ஸ் இந்த ப்ரைஸை டவுன் பண்ண ட்ரை பண்ணாலும், இவ்வளோ தூரம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, கீழே வரைக்கும் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் அதை அப்படியே புஷ் பண்ணி மேலே தள்ளுறாங்க யார், பையர்ஸ். சரிங்களா? அப்போ பையர்ஸோட டாமினேஷன் இதில் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல யார் அதிகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சும்மா பார்க்காம இந்த மாதிரி ஒரு லாஜிக்கோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது புரியும். சரிங்களா? இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னா சிம்பிளாக அனலைசிங் சார்ட் பேஸ்ட் ஆன் பையர்ஸ் அண்ட் செல்லர் சென்டிமெண்ட். சரிங்களா? அப்போ எந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க, எந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். பையர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா லாங் போகணும், செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா ஷார்ட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் எண்டிங்னா என்னது, அதுவும் இதில் ஒரு பார்ட்டு தான். அதாவது இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரும்போது நம்ம போட்டிருக்க ஸ்டாப் லாஸே என்ன ஆகுது, செல் ஆர்டராகவும், சப்போஸ் லாங் போகிறோம் அப்படின்னா அதாவது லாங் போகிறதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செல் ஆர்டராக இருக்கும். அதனால் கண்டினியூஸாக டவுன் ஆகுது. இது வைஸ் வர்ஸ் அப்படி மாற்றியும் இருக்கும். சரிங்களா? அதனால் என்ன ஆகுது, இது வந்து ஸ்டாப் லாஸ் எண்டிங் அப்படிம்பாங்க. ஓகேவா? கண்டினியூவாக எல்லாரோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுனால அது வந்து செல் ஆர்டராக மாறுது, சடனாக ப்ரைஸ் டவுன் ஆகுது. அடுத்து விக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விக்ஸ் வந்து அபோவில் இருந்துச்சுன்னா, கேண்டிலோட மேலே இருந்துச்சுன்னா செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கேண்டிலோட கீழே இருந்துச்சுன்னா பையர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சிம்பிள் டேர்மில் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.